Hello friends, welcome to ARK Diaries. YAMAHA RX100 RX135 original YAMAHA RX135 5 speed YAMAHA RXZ. இங்க இருக்கக்கூடிய ஒரு 6 வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணி வாங்குறவங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த 5 வருஷம் FC 1 year கரண்ட் இன்சூரன்ஸ் ஃபுல் டேங்க் ஃபியூயல் ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கிள் ஓனர் YAMAHA RX நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. YAMAHA RXZ பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. YAMAHA RX135 ஒரிஜினல் 5 ஸ்பீடு இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. YAMAHA RX100 ஃபுல்லா பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணது. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. ஸோ YAMAHA RX100 YAMAHA RX சீரிஸ்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தேடிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணதை தேடிட்டு இருக்கீங்க. அடுத்த 5 வருஷம் FC 1 year கரண்ட் இன்சூரன்ஸ். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. உங்களோட டெக்னீஷியனும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நேரில் நீங்கள் பைக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி தாராளமாக இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெருந்துறை தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். AM கன்சல்டிங்கில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 6 பைக்குமே இவங்க ஷாப்பில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய YAMAHA RX நிறைய 2 stroke பைக் வந்து நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு. சுசுகி பைக்ஸும் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து அடுத்த 20 நாள் கழிச்சு இன்னொரு செட் ஆஃப் பைக்ஸ் வச்சு நம்ம வீடியோ பண்ணுவோம். ப்ரோ உங்க பேரு அண்ட் நம்ம வணக்கம் ப்ரோ. என் பேர் மனோஜுங்க. இங்கே பெருந்துறை AM கன்சல்டேஷன்லேருந்து இது இருக்கோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறைங்க. நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெருந்துறை அண்ணா சாலை இருக்குங்க. டுவர்ட்ஸ் காஞ்சிகோயில் ரோட்டில் ஒரு 500 meters இருந்தீங்கன்னா லக்ஷ்மி பெட் ஷாப்னு இருக்குங்க. அங்கே தான் நம்ம கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணிருக்கேங்க. சரிங்கண்ணா. ஸோ அதான் நான் எனக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியுது எல்லாமே RX-ஆ இருக்கு. கண்டிப்பாக RX வாங்கணுன்றவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் ஏன்னா நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி முக்கியமாக டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் இந்த 6 வண்டியை சொல்கிறதே தெரிஞ்சிருச்சு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் FC இன்சூரன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணி தரீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஒரு 100% பர்ஃபெக்ட். அதுக்கு தான் நம்ம என்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும்னா மெக்கானிக் வந்துட்டாங்கன்னா அவங்க சைட் ஆஃப் மெக்கானிக் வந்துட்டாங்கன்னா அவங்களே பார்த்துருவாங்க. ஓகேண்ணா. ஏன்னா ஒரு எல்லாருமே வந்து பைக்கை பற்றி தெரியுமா சொல்ல முடியாதுங்க. ஒருத்தர் என்தூசியாசிஸ்ட் அதை அவன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களே செக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு திருப்தி ஓகே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் இவங்க வந்து மெயினாக வந்து நீங்கள் நேரில் வந்து உங்களோட டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவு வந்து இவங்க ரெடி பண்ண பைக் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா பைக்ஸ் வித் ப்ரைஸோட தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அப்படியே ஒரு வண்டியிலேருந்து போயிடலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா RX100 1993 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 5002 TN 28 நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி பின் டு பின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியோட பீட் கேட்கலாம் அப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா RX135 1999 மாடலு. இது பார்த்திங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன் திருப்பூர் நம்பரில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் அப்படியே நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். பின் டு பின் எதுவுமே வந்து அதிகமாக ஆஃப்டர் மார்க்கெட் இது யூஸ் பண்ணல. எல்லாமே OE ஸ்பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 99 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் திருப்பூர் நம்பரில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பின் டு பின் ரிஜிஸ்டர் பண்ணிக்கு. இதனோட பீட் நோட் கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1999 மாடல் RX135 4 ஸ்பீட் டு 5 ஸ்பீட் கன்வெர்ட்டடு TN 33. இது பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பின் டு பின் ஒர்க் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். பின்னாடி HTL ஆட் பண்ணியிருக்கோம். டியூல் டோனில் உங்களுக்கு டயர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இதனோட பீட் சவுண்டு கேளுங்க. சைலன்சர் பார்த்தீங்கன்னா கேட் சைலன்சர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு RPM மீட்டர் இருக்குது. RPM மீட்டர் ரன்னிங்கில் இருக்குது. காமிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா RX135 5 ஸ்பீடு ஒரிஜினல் 5 ஸ்பீடு 2000 மாடல். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. TN 20 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பின் டு பின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். மித்தபடிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பியூர் ஒரிஜினாலிட்டியில் அப்படியே இருக்குது. இதனோட ஒரிஜினல் கேட் சைலன்சர் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் நீட்டாக இருக்குது. கம்பெனி ஷோரூம் என்ன கண்டிஷன் வந்துச்சோ அதே கண்டிஷனில் இருக்குது. இதனோட நாய்ஸும் கேளுங்க, பீட்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். RX135 4 ஸ்பீடாக 5 ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 2000 மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக வந்து வந்திருக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டோமினோ குயிக் த்ரெட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ஸ் பார்த்தீங்கன்னா RX கிங்கோட கவர் ஆட் பண்ணியிருக்கோம். பின்னாடி HD வீல் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு RX Z-ஓட இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் பர்ஃபார்மன்ஸ்க்காக நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். இது மஃப்ளரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சவுண்ட் பீட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனோட சவுண்டிங் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. RPM காட்டிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா RXZ 98 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. TN34 நம்ம திருச்செங்கோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு உங்களுக்கு எப்படி ஷோரூம் இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இம்பிள் சைலன்சர் ஆட் பண்ணியிருக்கோம். டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் ஆட் பண்ணிங்க, பல்சரோ டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் மட்டும் எக்ஸ்ட்ரா லென்த் கேபிள் போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காக சூப்பராக இருக்குது. மித்தபடிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பின் டு பின் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் பின் டு பின் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். பெயிண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வண்டியை நோட் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியிலையும் RPM மீட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. காட்டிக்கோங்க. AM கன்சல்டேஷனில் எல்லா பைக்ஸ் வித் ப்ரைஸோட நம்ம பார்த்துருப்போம். YAMAHA RX135 ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுவது நீங்கள் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா வெறும் 1,50,000 உங்ககிட்ட இருந்தால் போதும். RX100க்கு 1.8 lakhs கோட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து அண்ணன் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வந்து இருந்துச்சு, அதை வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி தரணும்னாலும் ஃபுல்லாக ரெடி பண்ணி தராரு. TVS ஃபியரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்பீடை 5 ஸ்பீட் கன்வெர்ட் பண்ணி பவர் பண்ணி ரெடி பண்ணினாலும் இவங்க வந்து ஃபியரோவும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் YAMAHA RX ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணாலும் இவங்க ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்கள் உங்கள் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையில் ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 பைக்கை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஷாப் கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். நான் டேரெக்டாக அவரோட நம்பரே ஆட் பண்ணுறேன். நீங்கள் கால் பண்ணி நேரில் பைக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த பேட்சில் இன்னொரு 20 days 1 month கழிச்சு சுசுகி பைக்ஸ் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம பேஜில் வந்துட்டே இருக்கும். போது வரைக்கும் பேஜை மட்டும் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.